RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் முதல்ல என்னுடைய பேர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கண்ணுதல்களின்னு வந்தோடனே தேம்பி அழுகிறேன். இப்போ அம்மா ஊருக்கு வந்துடுறா நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம்டா அப்படின்னு. இல்லைம்மா இது நான் தான்மா எடுத்தேன். நம்ம இப்படி விவரம் இல்லாமலே இருக்கடா, இன்னும் நீ தான் எடுத்தனா தெரியணும்ல, நீ வந்திருக்கணும்ல. அதில் முதல் மரியாதை படம் ஓடிட்டு சாயந்தராச்சுன்னா கதவை தந்து விட்டுருவாங்க. நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் ஏதோ பண்ணுது. நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத ஏதோ நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் கூட நிற்போம், இல்லைன்னா விலையை நின்றுக்குருவோம். காலேஜில் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அப்போ நம்ம சினிமா போயிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு மாதத்தில் அப்பா இறந்து போகிறார். இரவு யாருக்கும் தெரியாமல் 12 மணிக்கு பையன் தூக்கி போட்டு கிளம்புறேன். இங்கே வந்து பார்த்தா இது நக்கீரன் பலம், எங்கள் அண்ணன் கோபாலண்ணனோட பலம். அது நான் ரொம்ப விரும்பி நேசிக்கிற ஒரு மனிதர் எங்கள் அண்ணன். நம்ம ஒரு முகமுடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு திரியிறோம், பொய்யா பேசிக்கிட்டு பொய்யா சிரிச்சுக்கிட்டு. நமக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லைனாலும் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டு நம்ம அந்த சூழலில் அடுத்து தப்பிச்சு ஓடிடணும்னு ஓடுறோம். நிலைக்காது. அந்த மொமெண்ட்டில் வேணால் அது சக்ஸஸாக தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி நக்கீரனில் வந்து உங்களுடைய அந்த முதல் விஷயத்தை கதையோட சொன்னதுக்கு. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அந்த மாதிரி ஐம் வெரி ஹாப்பி. சமுத்திரக்கனி அண்ணா அவர்கள் வணக்கம். திருமாணிக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் இன்டர்வியூவில் எப்போவுமே நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் எப்பவுமே எங்களோட இன்டர்வியூக்கு லக்கி சாமும் கூட. உங்களை நான் இன்டர்வியூ எடுத்தேன்னா நிறைய வியூஸ் போகுது. அது எதனாலும் தெரியல. நான் கூட நேற்று சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. அது நக்கீரன் பலம், எங்கள் அண்ணன் கோபாலண்ணனோட பலம். அது நான் ரொம்ப விரும்பி நேசிக்கிற ஒரு மனிதர் எங்கள் அண்ணன். அதாவது எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு தளத்தில் நாங்கள் பேசுவோம். அது பேசும்போது எங்கே விட்டோமோ அங்கேருந்தே பேசுவோம். அந்த மாதிரி எங்கள் அண்ணன். அண்ணனுடைய சேனல்ன்றப்போ அந்த தரம் இருக்கும்ல, அந்த மகிழ்ச்சியோடு தான் நானும் உங்களோட பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் மெட்ராஸ்க்கு சினிமாக்காக வந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, பயணப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஊரில் அப்பா வந்து சொல்லிட்டே இருப்பார்ல, பையன் மெட்ராஸில் இருக்கான், எல்லாம் அம்மா சொல்லியிருப்பாங்களே, பையன் மெட்ராஸில் இருக்கான், கண்டிப்பாக தான் ஒன்று பண்ணுவான் அப்படின்ட்டு. முதல் திரைப்படம் இயக்குனராகவோ இல்லை நடிகராகவோ அப்பா அம்மாவை உட்கார வச்சுட்டு சமுத்திரக்கனி அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அம்மா வந்து படம் பார்த்தாங்க, பட் ஆனால் அம்மாவுக்கு தெரியாது என்னன்னே. பாவம். நான் முதல்ல என்னுடைய பேர் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கண்ணுதல்களின்னு வந்தோடனே எனக்கு இந்த காசி தேட்டரில் பார்க்குறேன். காசி தேட்டரில் தான் அந்த 10 காலுக்கு படம் போடுவாங்க. மற்ற தேட்டர்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. தேம்பி அழுகிறேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் பேச வார்த்தையே வரல. ஏன்னா டைட்டில் முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் நான் பேசவே முடியாமல் போய், அம்மா ஊருக்கு வந்துடுறா நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம்டா அப்படின்னு. இல்லைம்மா நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இதுக்கு தானம்மா வந்தோம் அப்படின்னா. திரும்ப அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னால் அம்மா போய்ட்டு எல்லாம் பார்த்து முடிச்சு, எங்கே அவனை எங்கேயும் காணோம் அப்படின்னா. சரி, திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்கடா உன்னையே காணோம் அப்படின்னா. இல்லைம்மா இது நான் தான்மா எடுத்தேன். அப்படின்னா இப்படி விவரம் இல்லாமலே இருக்கடா, இன்னும் வந்துட வேணாமா, நீ தான் எடுத்தனா தெரியணும்ல, நீ வந்திருக்கணும்ல, நீ வரவே இல்லை அப்படின்னா. திரும்ப சுப்பிரமணியபுரம் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனால் அந்த கடைசி கழுத்து இருக்கிற சீனுக்கு அம்மா கீழே என்னமோ விழுந்துருச்சு. அப்படி மாற்றிட்டு கேட்டு போனேன். இல்லையா அது என்னமோ சமுத்திரம் ஆட்டோவில் ஏதோ தூக்கி போட்டாங்க ஐயா. அம்மா கீழே என்னமோ விழுந்துச்சு, இங்கிட்டு பாருமா ஏதோ சொல்லுங்க. அதை கேட்கல. திரும்ப வெளியே வந்து அதே தான் சொல்லிச்சு, நீ ஊருக்கு வந்துடுறா, இதுக்குடா இவ்வளோ கஷ்டம், நம்ம விவசாயம் பார்த்து பிழைச்சிக்கலாம்டா, அம்மா இருக்குல்ல. இப்போவும் என் தாய் நான் போனேன்னா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கும். அது உழைச்ச காசு. நான் கொடுத்த காசெல்லாம் தனியாக வச்சு, இது நீ கொடுத்த காசுடா, ஏதாவது கல்யாணம் காது குத்துனா நான் போய் அந்த காசில் செய்வேன், இது நான் சம்பாதிச்ச காசை வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்த ஒரு தாய் தான். என் தகப்பனார் ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. என்னோடய 15 வயசு இருக்கும்போதே தவறிட்டாங்க. அதனால் என் தகப்பனாருக்கு என்ன மாதிரின்னா ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துட்டு தான் இறந்தார். எப்படின்னா, முதல்ல அவருக்கு சினிமாவே பிடிக்காது. நான் சினிமா பார்க்க ஆரம்பித்தது 8வது படிக்கும்போது தான். 8வது படிக்கும்போது இந்த ஸ்கூல் ஸ்டடீஸுக்கு போவோம். வீட்டில் விளக்கு இல்லாத மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கலாம். அப்படி போகும்போது என் நண்பன் வந்து சேத்தூர் காளீஸ்வரி திரையரங்கன்னு ஒன்று இருக்கும். அதாவது சேத்தூருக்கும் தலவாய்புரத்துக்கு நடுவில் இருக்கும் காளீஸ்வரி தேட்டர். அதில் முதல் மரியாதை படம் ஓடிட்டுருக்கு. வெளியே பூரா கேட்கும், ஏன்னா சவுண்ட் ப்ரூஃபே கிடையாதுல்ல. சாயந்தராச்சுன்னா கதவை தந்து விட்ருவாங்க. நீங்கள் படம் ஓடுறது பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும். நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் ஏதோ பண்ணுது. படம் பார்க்கலாமா அப்படின்னா. இல்லை எங்கள் ஐயா வெளுத்துறாரு, வேண்டாம், இல்லை வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அந்த முதல் முறை பார்த்தது வந்து தினமும் பார்க்கணும்.
அந்த 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 இழுக்கிறதுக்காக அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த முதல் முறை பார்த்து வந்து பிடிச்சது தான். அடிக்கிறாங்க, ஸ்கூலில் பனிஷ் பண்ணுறாங்க, வீட்டில் அடிக்கிறாங்க, முட்டிங்கால் போட சொல்கிறாங்க, என்னென்னமோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் எது நடந்தாலும் நான் வந்துடுவேன். காசு இல்லை, காசு இருக்காது, 40 பைசா தான் டிக்கெட். அப்போ 40 பைசா இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு போர்வை தூக்கிட்டு வந்து வெளியில் ஒரு பெரிய பாறை இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த படம் தானே, காதில் கேட்டு சத்தம் மட்டும் கேட்டு அப்படியே மல்லாந்து படுத்திருப்பேன். படம் முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போகும்போது போர்வை தூக்கி கழுத்தில் போட்டு போயிடுறது. படம் பார்த்த ஒரு திருப்தியோட. இப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் சென்னை ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து என் தகப்பனார் வந்து எவ்வளவோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இவன் சரியாக வரல. இந்த நான் சென்னை ஓடி வந்த அந்த ஒரு வார கேப்பில் நிறைய மாற்றங்கள், அவர் உளவியல் மாற்றங்கள் நடந்திருக்கு. இங்கே வந்த கதை பெருங்கதை. இங்கே வந்தாச்சு, வேறு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து நான் திரும்பி ஊருக்கு போகிறேன். இப்போ அம்மா வந்து அடிக்கிறாங்க. இது வரைக்கும் அப்பா அடித்தா அம்மா சேவ் பண்ணுவான். இப்போ அம்மா அடிக்கிறாங்க. என்னென்னா 10 நாளாக 12 நாளாக புள்ள இருக்கானா இல்லையானே தெரியாமல் அவங்களுடைய தவிப்பு தகப்பனும் இருந்தாங்கல்ல. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, உனக்கு எனக்கும் தெரியாத ஏதோ ஒன்று அவன் செய்யணும்னு நினைக்கிறான். ஏன்னா நமக்கு தெரியாது ஒன்றுமே, அவன் எதை நோக்கி ஓடுறானே நமக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் தெரியாத ஏதோ ஒன்று அவன் செய்யணும்னு நினைக்கிறான். முடிஞ்சால் கூட நிற்போம், இல்லைன்னா விலையை நின்றுக்குருவோம் அப்படின்னாரு எங்கள் அப்பா. இது நல்லா ஞாபகம் இருக்கு. நீ படிச்சிடுறா, படிப்பு தாண்டா உன்னை காப்பாற்றும் அப்படின்னாரு. எனக்கு எங்கள் அப்பா இவ்வளோ சொல்லிட்டார்ல, இனிமேல் என்ன இருக்குது, படிப்போம், +2 முடிப்போம், +2 முடிச்சுட்டு காலேஜில் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு அப்போ நம்ம சினிமா போயிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதத்தில் இது சம்பவம் நடந்து 1 மாதத்தில் அப்பா இறந்து போகிறார். எல்லாமே திரும்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி 0க்கு வந்துருச்சு. இப்போ என்னென்னா கிராமப்புறங்களில் எப்படி அப்படின்னா, தகப்பன் இல்லாமல் வளர்கிற புள்ள இருக்குல்ல, எல்லார் கண்ணிலையுமே அந்த புள்ள தான் படும். நீங்கள் கவனிச்சு, அவன் எது பண்ணாலும் தப்பு, அவன் எது பண்ணாலும் தப்பு, அவன் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் தாய் தான். அப்போ இருந்திருந்தா அப்படி வளர்த்துருப்பாங்களா, அப்போ இருந்திருந்தானே அப்படி இருந்திருப்பாளா? இந்த வார்த்தையை கேட்டு 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 இப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது நான் 12வது முடித்தோடனே அம்மாட்ட காசு கேட்குறேன். அம்மா காசு கொடு, அப்பா சொன்னார்ல உதவி செய்வோம், நான் இருக்கேன்னு சொன்னார்ல, எனக்கு காசு கொடுப்பேன். அம்மா வந்து நடுங்குறாங்க. என்னென்னா அவங்களுக்கு மொத்த உலகமே அந்த சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க உன்னைய நான் காசு கொடுத்து மெட்ராஸ் நினச்சிட்டேன், இவங்க வாயில் எப்படா நான் தப்பிக்கிறது, இவங்க மொத்த பேர் என்னை குத்துவாங்களே அப்படின்னா ஏதாவது பண்ணேன். அப்போ அம்மா வந்து செயின் எடுத்துகிட்டு போய் யார்கிட்டையோ கொடுத்துட்டு, இந்த அடகு வைக்கிற கதையெல்லாம் கிடையாது, யார் வீட்லேயோ ஒரு பெரிய வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வந்தோம். 2000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு 1800 ரூபா என் கையில் கொடுத்துட்டு மீதி 200 ரூபாய் தனியாக ஒரு முந்தானையிலேருந்து சின்ன துணி எடுத்து கட்டி கொடுத்து, இது செலவு பண்ணுறதுக்கு, இது திரும்பி வர்றதுக்கு, இதை செலவு பண்ணக்கூடாது, இந்த காசு காலி ஆகிடுச்சுன்னா அந்த காசை வச்சு பஸ் ஏறி ஊருக்கு வந்துடணும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் 12 மணிக்கு நான் காலில் விழுந்து ஒரு விபூதியை பூசி விடுவாங்க. இப்போவும் எங்கள் அம்மா நான் ஊருக்கு போனால் எங்கள் ஐயா ஃபோட்டோ முன்னாடி கும்பிட்டு அந்த விபூதியை பூசி விட்டு என் தங்கச்சி, எங்கள் அம்மா நல்லா ஞாபகம் இருக்குது. என் தங்கச்சிக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு 17 வயசு, தங்கச்சிக்கு 10 வயசு, ஏதோ 11 வயசு. அந்த 2 பெண்களும் அப்படியே நிற்கிறாங்க. நான் 12 மணிக்கு பைய தூக்கி போட்டு கிளம்புறேன். இங்கே வந்து பார்த்தா நமக்கு தான் யாரையும் தெரியாது, எனக்கு சின்னையில் யாரையுமே தெரியாது. அப்படியே சுற்றி அங்கங்கே போகிறேன். கடைசி ஒரு நண்பன் கிடைக்கிறான். அதில் தான் வந்து செல்லான்னு சொல்லி ஒரு நண்பன் கிடைச்சான். இன்னொரு நம்ம தம்பி எங்கள் அண்ணன் பாண்டியன், ஒரு அண்ணன் இங்கே இருந்தார். பாண்டியன் தான் இவங்கெல்லாம் கிடைக்கிறாங்க. ஒரு வாரத்தில் காலியாகி போச்சு. ஏன்னா நம்ம தான் இருக்க மாட்டோம்ல, எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம், எல்லோரும் வாங்க இது பண்ணுவோம், அது ஒன்று சொல்லி ஒரு வாரத்தில் காசு காலியாகிடுச்சு. இப்போது அந்த 200 ரூபா மட்டும் இருக்குது. இப்போ அம்மா சொன்னால அதை அப்படியே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வரேன். திரும்பி வந்தோடனே, அம்மா நீ வரமாட்டேன்னு நினச்சேன்டா, நீ வரமாட்டேன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க, என் பிள்ளை வந்துடுவான்னு நான் சொன்னேன், நீ வந்துட்டடா, இது போதும் இல்லைடா, நீ அடுத்து எப்போ போகணுன்னு சொல்கிறா, அம்மா காசு தரேன், நீ போயிட்டு வாடா அப்படின்னாங்க. இப்படி ஆரம்பிச்சிது என் பையன். இப்போ வரைக்கும் நான் அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. நடிக்கிற ஏதாவது அடி வாங்குற மாதிரியோ, இன்னும் உனக்கு இந்த பிரச்சனையாக ஊருக்கு வந்துருப்பா, நம்ம ஊருக்கு வந்துடுறான் அப்படின்ட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் என் தாய் அதை தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தப்போ கூட அதுதான் சொன்னான். ஏதோ ஒரு படம் பார்த்தா அது நம்ம வில்லனா நடித்த படத்தை தான் காட்டி, இவ்வளோ கெட்டவனா ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய கதைகள் எப்பவுமே உந்துதலுக்கான ஒரு கதைகள் தான், ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும் தம்பி, ஒவ்வொருத்தரும் கடந்து வந்திருப்பாங்க. இப்போ நான் வந்து சிவகார்த்திகேயன் என்ன மாதிரியே தான் பார்ப்பேன். ஏன்னா தகப்பனை இழந்த ஒரு பிள்ளையோட வலி எனக்கு தெரியும். அதனால தான் சொன்னான், டே அம்மா பார்த்துக்கணும்டா, அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் அவன் ரொம்ப அழகாக அம்மாவை பார்த்துக்கக்கூடிய ஒரு பிள்ளை. இருந்தாலும் நமக்கு சொல்லணும்னு தோணும்ல, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னென்னா அந்த தன் கையை ஊண்டி தான் எழுவது இருக்குல்ல, அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லுவேன், தகப்பனை இழந்துட்டு ஒரு பிள்ளை வந்து, அதுவும் பசங்க வரும்போதே பெரும் போர், ஒரு பிள்ளை வருதுன்னா அது எவ்வளோ தூரம் போராட்டம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு இடத்துல
அதே மாதிரி அந்த உரிமையோட தான் அவங்களும் நம்மகிட்ட வந்து நிற்பாங்க. தெரியும் அவங்களுக்கு, அவங்க கண்ணிலே தெரியும். இல்லை இவன் நம்மளை மாதிரி, இவனுக்கு நம்ம வலி தெரியும், அப்படி தான் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேரை கடந்து வந்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வலி இருக்குது. அந்த வலியோடு இல்லைன்னா வந்து நிற்க முடியாது. நம்ம இஷ்டப்பட்டு தானே கஷ்டப்படுறோம். இருந்திருந்தால் அங்கனுக்குள்ளே விவசாயம் பார்த்துட்டு அந்த ஒரு 5 ஏக்கரை வச்சுக்கிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு 2 பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு வெட்டியை கட்டிட்டு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வேலை அது இல்லையே. நம்மளை இறை வந்து வேற ஒரு பக்கம் நகர்த்துது. அப்படி தான் நான் பார்ப்பேன். ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு 2 சாக்கடையை தாண்டணும். இப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க கார்பரேஷன்லேருந்து. சாக்கடையை தாண்டணும், இதை தாண்டணும், காரே போகாது, எங்கேயோ ஒரு இடத்துல காரை நிறுத்தி நடந்து போகணும். அப்போ தான் யோசிப்பேன், இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் நீ சென்னை வந்திருக்க. அப்போ நீ வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. உன்னை வந்து நகர்த்திட்டு வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அது என்னன்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் எனக்கு சாட்டை பண்ணும்போது, அப்பா பண்ணும்போது, வினோதய சித்தம் பண்ணும்போது, இப்போ எடுக்கிற ஸ்கூல் பஸ் பண்ணும்போது, இதெல்லாம் தான் எனக்கு அந்த கேள்விக்கான விடையாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த உந்துதலுக்கான காரணமாகவும் இருக்குது. ஓகே, இந்த படங்கள் அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு எப்பவுமே ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணினிய தமிழ் மக்களே, அது நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சரி, நம்ம பார்த்த முதல் படம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் காலகட்டத்துக்கு கூட அந்த தம்பிக்கெல்லாம் எண்ணினிய தமிழ் மக்களே பாரதி ராஜா சார் சொன்ன பேர் ஞாபகம் வருது. இப்போ அப்படி இருக்கும்போது என்றைக்கும் உங்களை மாதிரி தான் உழைத்துக்கொண்டே சினிமாவை காதலிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது பாரதி ராஜா அவர்கள்கிட்ட அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இல்லை, அப்பாவுடைய உழைப்பு தான். என்னன்னா அவர் நடிகை நான் ரொம்ப ஆசைப்பட்டார். கல்லுக்குள்ளீரம் பண்ணும்போதெல்லாம் அவர் ஏன்னா இத்தனை பேருக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு இயக்குனர். அவரை நீங்கள் நடிகன்னு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த படம் சரியாக போகல. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம், ஆசைப்படுவோம், அதற்கு ரொம்ப ஏங்கியிருப்போம். ஆனால் அது நமக்கு அப்போ கிடைக்காது. அதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் ஒன்று கிடைக்கும். இப்போ எனக்கு அப்படி தான் நடிகர்னு ஆசைப்பட்டோம், வந்தோம், இப்போ பல சிக்கல்கள், போய் ஃபோட்டோ கொடுத்தோம். நான் என்ன தரையெல்லாம் நீச்சல் அடிக்க சொல்லியிருக்காங்க, நீச்சல் அடி அப்படின்னு. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம உள்ளே வரோம். அதாவது வீம்புக்குன்னே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பான்புராக்கை போட்டுக்கிட்டு இன்னும் அவன் சுற்றிட்டு தான் திடுறான். நான் அவனுக்கும் செஞ்சுருக்கேன், வா என்ன பிரச்சனை, வா இன்னும் நீ அந்த பான்புராக்கை உள்ளியா அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டாங்களே, நம்ம எதிர்த்து நிற்கிறதே கிடையாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை இழுத்து நம்ம தோளில் போட்டுக்கிறது தான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ தூரம் காயப்படுத்தி ஒரு பாயிண்டில் நமக்கு இனிமேல் நடிப்பே வேணாம் அப்படின்னு பிச்சு எரிஞ்சிட்டு ஃபோட்டோலாம் மாடியில் நின்று, எங்கள் மேன்ஷன் புஷ்பா மேன்ஷனில் தங்கியிருந்தேன். மொத்த மாடியில் நம்ம வச்சுருப்போம் ஃபோட்டோஸு. அப்போல்லாம் ஃபோட்டோஸ் தான் கொடுக்கணும். எல்லா ஃபோட்டோவையும் கிழித்து மாடியிலேருந்து ஊதுறேன். இனிமேல் நமக்கு நடிக்கின்ற ஆசையே வரக்கூடாது, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒருத்தன் எட்டி உதைக்கிறான், ஒருத்தன் இது பண்ணுறான், அது பண்ணுறான், பெரும் டார்ச்சர்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 16 வருஷம் கழிச்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஜாயின் பண்ணி நான் டைரக்டர் 16 வருஷம் கழிச்சு சசி வரான். நீ நடிக்க தானே ஆசைப்பட்ட, அதுக்கு தானே வந்த, ஒரு சரியான நபராகவும் வராரு, அதுக்கு தானே வந்த, என் படத்தில் நடி அப்படின்னா. என்னன்னா இதை தான் நான் அப்பாக்கிட்டேயும் பார்த்தேன். திருச்சிற்றம்பலம் பார்க்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போதும் சரி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி பறக்குதில் வந்து அவரோட வாய்ஸ் மட்டும் வரும். மணிவண்ணன் சாருக்கு அவருடைய டப்பிங் பண்ணியிருப்பார். என்னென்னா நீங்கள் ஒன்று தேடி வரீங்க, அது கிடைக்கல அப்படின்ற பக்கத்தில் ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் எதை தேடி வந்தீங்களோ அந்த தேடி வரதான் விருப்பம். முதல்ல பேசணும்ல, வேட்டல். உன் விருப்பம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். அது உன்னை தேடி வந்து உன்னை பிடிக்கும் போது நீ வந்து தகுதியோடு இருக்கணும். அப்படி தான் 16 வருஷம் கழிச்சு சசி வரான். அதுக்கு தான் நான் வந்தேன், வா அப்படின்னா நம்பிக்கையோடு போகிறேன். சசி என்னை உருவாக்குறான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா சசி கொடுத்தது. சசிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி தான் திடீர்னு பார்த்தா மாறுது. அப்பா வந்து டைரெக்ஷன்லாம் நிறுத்துறாரு, வேறு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட ஃபேம் தூக்குது. நீங்கள் திருச்சிட்டோம்னா உச்சம், தேட்டரில் கிளாப்ஸ். இதில் வந்து 5 நாள் 6 நாள் தான் நடித்தாங்க. முழு படமும் அவர் தான். அவர் தான் ஹீரோ. அவருக்கும் எனக்குமான பயணம் தான் இந்த படைப்பு. அதனால் வந்து அதான் சொல்லிகிட்டே இருப்பார். என்கிட்ட சொல்லுவார், ஆஸ்பத்திரியில் இருக்கார், நான் பார்க்க போயிருக்கேன், என் கையை பிடிச்சிட்டு இங்கே வாடா, கிட்ட வாடா அப்படின்னு. 90 வயசு வரைக்கும் நடிப்பேன்டா. அது என்னப்பா 90 100 வரைக்கும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மருத்துவமனையில் போய் கையை பிடிச்சிருக்கும் போது அதுதான் அவரை இயக்குது. திருமாணிக்கம். அதாவது எல்லா விஷயங்களுமே இருக்குது படத்தில். அப்பாவாக இருக்கீங்க, ஒரு தனி மனிதனாக சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, பொண்டாட்டியோட பிரச்சனையை நிச்சயம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நல்ல கணவராக இருக்கீங்க, இப்படி பல விஷயங்கள். ஸோ கடைசியாக திருமாணிக்கத்துக்கான ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசின விஷயங்கள், அதாவது சினிமாவில்
நீங்கள் சந்தித்த சில விஷயங்கள் எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அதுதான். அப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்த விஷயங்கள், அப்போ எனக்கு ஒரு தனி மனிதனாக நான் பார்க்கும்போது சினிமாவில் என்ன மாதிரி யாருமே இல்லாமல் என்ன மாதிரி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு உந்துதலாகவே இருப்பீங்க எப்போவுமே. நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று இன்னைக்கு ஒரு நீங்கள் லெகசியாக ஒரு டிரெக்டரா ஆக்டரா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதராக இருக்கும்போது ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உந்துதலுக்கு பின்னாடி, இந்த பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சமுத்திரக்கனி அவர்களை எப்போவுமே சினிமாவை நேசிக்க வச்சு ஓட வச்சுட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விருப்பம். அது இன்னொரு வார்த்தை, வேட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுதான் வந்து நண்பன் செந்தமலன் சொல்லுவார். நீங்கள் உள்ளார்ந்த ஒரு விருப்பத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை, அதுக்கு வந்து ஆசைன்றது வேற, விருப்பம்ன்றது வேற. நீங்கள் ரொம்ப ஆழமான விருப்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வரும். அந்த விஷயம் தான் உங்களை இயக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து இல்லை, நம்ம விருப்பம் மாறும்போது நம்மளும் மாறுவோம். இந்த சினிமாவுக்கும் நமக்குமான பிடி இருக்குல்ல, அந்த பிடி தளர்ந்த பிறகு ஏதோ போனால் போகுது அப்படின்னு நிற்கவே முடியாதுங்க. அந்த பிடி சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் பயணப்பட முடியும். அதற்கு நீங்கள் முழு தகுதியோடு இருக்கணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு தனி மனிதனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறது தான் பொதுவாக சொல்லுவாங்க. நிறைய குத்துவாங்க. அவங்க அப்பா ரொம்ப நல்லவன் தான், கடைசியில் என்னத்தை சேர்த்து வச்சான். ஆஃபீஸில் அந்த சார் ரொம்ப நல்லவர் தான், என்னப்பா அதனால ஒன்றும் பண்ண இல்லை. இங்கே திருட்டுத்தனத்துக்கு பேர் புத்திசாலித்தனம் அப்படின்னு வந்துருச்சு. திருட்டுத்தனத்துக்கு பேரும் ஏமாத்துறதுக்கு பேரும். அதாவது அவனை பாருங்கள், அவன் விவரமாக இருப்பான், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பான், வளைய வேண்டிய இடத்துல வளைவான், நெளிய வேண்டிய இடத்துல நிலைவான், தெளிவாக வந்துடுவான் என் பிள்ளை அப்படின்னு பையன் செய்கிற திருட்டு வேலையை பெற்றோர்களே பாராட்டி சொல்கிற ஒரு உலகம் தான் இது. என்னையெல்லாம் பல நேரத்தில் எங்கள் அம்மா மெளான்னு தான் சொல்லுவோம். மெளா மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு தவறு ஒரு தப்பு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக இதுதான் பிள்ளைங்கிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்து தானே வளர்றாங்க. நிச்சயமா சார். அது நம்மளை பார்த்து வளரும்போது அவங்க நம்ம எதுவுமே அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், அவங்க நம்மளை பார்த்து உணர்ந்து அப்படியே கிளம்பி வருவாங்க. முடிந்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் பிள்ளைகள் தவறு என்றால் பெற்றோர்கள் தவறு, அது மாற வேண்டியது பிள்ளைங்க இல்லை பெற்றோர்கள் சொல்லுவோம். ஆனால் அது ஓகேவா சார்? ரொம்ப நல்லவனாகவே இருக்கிறதுங்கிறது சமூகத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதோடைய பலனே வேற. நம்ம ஒரு முகமூடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஓடிட்டு திரியிறோம், பொய்யா பேசிக்கிட்டு பொய்யா சிரிச்சுக்கிட்டு, நமக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லைனாலும் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டு நம்ம அந்த சூழலில் அடுத்து தப்பிச்சு ஓடிடணும்னு ஓடுறோம். ஆனால் அதெல்லாம் நிலைக்காது. அந்த மொமெண்ட்டில் வேணால் அது சக்ஸஸாக தெரியும். காலம் கடந்து நிற்கணும் அப்படின்னா உண்மைத்தன்மையும் நேர்மையும் தான். சூப்பர் சார். ஆக்சுவல் ஆமாம், கண்டிப்பாக சார் வந்து நாங்கள் நிறைய ரெக்வஸ்ட் வைக்கிறோம், அந்த ரெக்வஸ்ட் நீங்களும் ஜாயின் பண்ணணும். ஏன்னா படம் டைரக்ட் பண்ண சொல்லணும்னு இருக்கோம் இன்னும் கொஞ்சம், அதெல்லாம் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் லேட்டாக வருவோம். முடிச்சாச்சு தம்பி. அப்படியா முடிச்சு வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். அப்படியா சார்? ஐயோ சார், அதை தான் கேட்கணும் சார். அப்போ நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க சார். ஒரு பெரிய ஆசை தமிழ் சினிமாவில் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் பிஸியாக நடிக்கிறதெல்லாம் ஓகே, நடிக்கிற வேற விஷயம் நாங்கள் பார்க்குற சந்தோஷம். சமுத்திரக்கனி அவர்களுடைய இயக்கம்னு ஒன்று வரும்போது ஒரு வேல்யூ, ஒரு ஆட் ஆன் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த லெகசிங்கிற ஒரு விஷயம் வருது. இயக்கம் எப்போ சார்? இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கேன். அதாவது ஒரு என்னென்னா நம்ம ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம்ல, அதாவது எல்லாம் கொடுத்து அந்த சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும்ல. அதுவும் எனக்கு இந்த குழந்தைகள் விஷயம் ரொம்ப என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு முழு வடிவத்துக்கு வந்திருக்கு. அதுவும் நானும் என்னோட ஒரு 22 பசங்களும், ஒரு பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். நீங்கள் யாருக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சின்னமாக வச்சாலும் அவங்கள கூட்டிகிட்டு போன அந்த டிரைவர் ஞாபகத்துக்கு வருவார். என்னன்னா என்னோட அதோட ஆழம் என்ன வந்தது அப்படின்னா, என் பாப்பா வந்து நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க, 420 ஏதோ வாங்கியிருந்தாங்க, 423 சம்திங் ஏதோ வாங்கியிருந்தாங்க. என்கிட்ட சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டதை விட அப்பா செல்வம்மாட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அந்த பயணத்தில் தான் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலி, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆத்மா. எனக்கு இது ரொம்ப என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தது. அதை வந்து ஒரு சரியான வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டக்கூடிய டிரைவராக நடிக்கிறேன். அநேகமாக அது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம தளங்கள் வேறு ஆனதுனால கொஞ்சம் பெரிய ஸ்கேல் போகணும்ல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பிளான் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அதை இங்கிலீஷ்லேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு தாரே ஜமீன் பர் மாதிரி ஒரு படைப்பாக கொண்டு வரணும். இதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே அதுக்கான அறிவு. ரொம்ப நன்றி. நக்கீரனில் வந்து உங்களுடைய அந்த விஷயத்தை கதையோடு சொன்னதுக்கு என்றைக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி.